ஹலோ, குட் மார்னிங். மணி 5:50. இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கிறான். நல்லா தூக்கம். காலையில் பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் வருது. நல்லா இந்த காக்கா குருவி சவுண்டெல்லாம் கேட்டு நல்லா சோம்பேறித்தனம் நிற்கலாம். லைட் போட்டு சாமி வடத்தை பார்த்தாச்சு. பசங்களாம் டீ சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. கீரை வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறான். எங்கள் வீட்டில் தங்குற பசங்க காலையில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போயிடுவாங்க. போயிட்டு வரையில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு வெள்ளிக்கிழமைனா கீரை வாங்கிட்டு வந்துடுவான். டீ வச்சுட்டு போயிடுவான். டீ அவங்களாம் குடிச்சிட்டு பாருங்க. பெரிய நம்பி எழுந்திரிச்சு கீரை குடிச்சிட்ருக்கிறாரு. நல்லா தக்காளி கீரை. ஹலோ, குட் மார்னிங் சொல்லிடுமா மாற்றிங்களா? ஓகே வாங்க. இப்போ தான் டீ சாப்பிட்றேன். நீ 6:45 ஆயிடுச்சு. என்று கனமழை எச்சரிக்கைன்னு ஓட்டுக்கலாம். மாவட்டங்கள் மழை பெஞ்சா போதும்டா அப்பா. வாங்க, டீயும் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். பருப்பு வெந்துருச்சு. வெறும் பருப்பு தான் போட்டிருக்கிறேன். காய் இல்லாமல் உப்பு பருப்பாட்ட கடையிலான்ட்டு வரமிளகாய் போட்டு. மணி 7. இப்போ தான் அரிசி வச்சுருக்கிறேன். சீரகம், மிளகு, கொத்தமல்லி 3 அரைச்சி வச்சு இடித்து வச்சாச்சு. பூண்டு தட்டியிருக்கிறேன். அது ரசத்துக்கு இதுலேயே பருப்புக்கு எடுத்துக்குவேன். அந்த பூண்டு இது தனியாக பருப்புக்கு. கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், பருப்பு எடுத்து உப்பு, பருப்பு ஊற்றியாச்சு. பருப்பு கடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. கடையவே தேவையில்லை. சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான், பருப்பு வேலை முடிஞ்சுது. ரசம் தாளிச்சு விட்டேன். முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். விசில் வந்தால் தான் முட்டைக்கோஸ் போட்டுருக்கேன். ரசம் நுரைச்சி வந்துடுச்சு. தக்காளி அதிகமாக போட்டிருக்கறனால கொதி விடல வருங்க. அவ்வளோதான், பண்ணிக்கலாம். வெங்காய புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கிறேன். புளி வருது. ரசம் எடுத்து ஊற்றிடலாம். முட்டைக்கோஸ் போட்டு வச்சிட்டேன். வேகிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். ரொம்ப கம்மியாக தண்ணி, ஒரே அவியல் வெந்து போயிடும். முட்டைக்கோஸ் தாளிக்கலாம். பாருங்கள், வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன்.
கடலைப்பருப்பு போட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள்லாம் போட மாட்டேன். மறுபடி சமைச்சிட்டு தான் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறது. பூரா எண்ணெய் வச்சுக்கிட்டு இந்த உப்பு வெங்காயம் வேகணும் சீக்கிரம் இந்த உப்பு போட்டுருவோம். எப்போவுமே எனக்கு சமையல் நான் கற்றுக்க ஆரம்பிச்சதுலேருந்து எங்கள் அம்மாயி எல்லாமே இந்த பல ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்குள்ளே எதாக இருந்தாலும் காய்க்குள்ளே உப்பு போட்டுருவோம் அப்படின்னா. பாவக்காய் இது மட்டும் போட வேண்டாமாங்க, மற்றபடி எல்லாமே உப்பு போட்டுக்குவேன். உப்பு போட்டாவே மனம் சூப்பராக அடிக்குது வெங்காயத்துக்குள்ள. முட்டைக்கோஸுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் தண்ணியெல்லாம் இருக்குல்ல, அப்படியே விட்டுருக்கேன். தண்ணி கரெக்டாக ஊற்றி வச்சதுனால சரியாக வச்சுக்கோங்க. முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. வெங்காய புளிக்குழம்பு, ஒரு வெங்காயம், ஒரு வரமிளகாய் மட்டும் போட்டிருக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் போட்டு வரமிளகாய், வெங்காயம் மட்டும்தான் போட்டுக்கிறேன் புளிக்குழம்புக்கு. இது சாம்பார் தூள் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்குது. வெங்காயம் வணங்கிடுச்சு, புளி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள்லாம் வேண்டாம். நீங்களும் வெங்காய புளிக்குழம்பு எப்படி வைப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக வைக்கிறனால சூப்பராக இருந்தாலும் இருக்கும். எங்களுக்கு இது மாதிரி வச்சா டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வேணும் புளிக்குழம்புக்கு. பாருங்கள், உப்பு போட்டு மிளகு தக்காளி கீரை வறுக்கலாம். அது கட் பண்ணியாச்சு. வெங்காயம், கடலைப்பருப்பு போட்டாச்சு. புளிக்குழம்பு கொதிக்குது. ஃபஸ்ட்டு வெங்காயம், உப்பு, கீரை வணங்கிட்டுருக்கு. அத்தை சாப்பிடலாம் வாங்க. கீரை சாப்பிட்டு போகலாம் வாங்க. வாங்க பேசுங்க. வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லணும், வா சொல்லக்கூடாது. வாங்க மம்மம் சாப்பிட்டு போகலாம். ஓகே சூப்பர்.
சரி சரி பார்க்கலாம். அடா தம்பி கீரை சாப்பிட்றக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு. கீரை எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ வயசு பாரு. அவ்வளோதான், 2 கட்டு வாங்கினோம். புளிக்குழம்பு ரெடி, சூப்பராக இருக்குது. தேங்காய் ஊற்றலாம், கீரை ரெடி. மோர் தாளிச்சிக்கலாம், கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகா ஓட்டால் சூப்பராக மணமாக இருக்கிறதுனால மோர் தாளிப்பு ரெடி. எனக்கு சாப்பாடு வச்சாச்சு. கீரை, முட்டைக்கோசு, புளிக்குழம்பு, பருப்பு, பருப்புக்கு நெய் ஊற்றினாத்த டேஸ்ட்டு. நெய் விட்டுனா பார்த்தா சப்பா வேறு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் மட்டும் எங்களுக்கு 2 நாளைக்கு ஒருக்கா காய்ச்சியே இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். இன்னைக்கு பாருங்க, மாடு தவிடு காட்டுற வேலை எனக்கு இன்றைக்கி. ஏன்னா பசங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வண்டி சர்வீஸுக்கு அதிகமாக வந்ததுக்குன்னு மதியம் வரமாட்டாங்க. தவிடு போட்டுட்ருக்குறேன். மானுக்கு ஒரு மாதிரி இருக்கிறனால தீனை இருக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் சரியாக போயிடு. பாருங்க, தவிடு காட்டிக்கிட்டு. பால் நான் பீச்ச மாட்டேன். தண்ணி ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டிக்கு தண்ணி இது போட்டால் தான் இந்த கண்ணுக்குட்டி தண்ணி குடிக்கும். இந்த மாட்டுத்தீனு கண்ணுக்குட்டி இங்கே கட்டியிருக்குது. இது தாலி கொண்டு போனால் அங்கே கொண்டு போகணும் பாருங்க. அது பசங்களாக இருந்தால் பிடிச்சிருவாங்க, நான் பிடிக்க முடியாது. அதனால் பக்கெட்டில் ஊற்றி கொண்டு போயிட்டுருக்கிறேன். இதுக்கு இன்னும் மூக்கினாங்க ஒரு குத்தில் குத்தி இருந்தால் தான் பிடிக்க முடியும். என்னால் பிடிக்க முடியாது, பசங்க பிடிச்சிருவாங்க பாருங்க. ஆமாம், மாடு மாதிரி தான் உளும்பி தான் குடிப்பார். பார்த்தா சின்ன கண்ணுக்குட்டி, ஆனால் பாருங்க நல்லா இனிப்பாக வேணும். ஓகே குடிங்க. கண்ணுக்குட்டி குடிக்காட்டி அவர் சவுண்டு போடுறாரு. இது பசங்களாக இருந்தால் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. இது நான் பிடிச்சினா அவ்வளோதான். பாருங்க, மணி 1. இப்போது மான கிளைமேட் சூப்பராக இருக்குது, மழை வர மாதிரி பாருங்க. வெய்ய மண்டை பொழக்கும். எவ்வளோ மழை வெய்யாட்டியும் பரவாயில்ல, கிளைமேட் இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. ரொம்ப மாடலாக இன்றைக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏன்னா செலவாக ஊற்றிட்டு ரொம்ப கஷ்டப்படுது பாருங்களேன். மூக்குள்ளோட்ருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தால் தான் குடிக்கிறாங்க.
பாருங்கள் எங்களுக்கு சாணி வலிக்கிறதுக்கு. சீக்கிரம் வலிச்சு போட்டுக்கலாம். கையில் வலிச்சு அதெல்லாம் சுரண்டுறக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு அது மாதிரி தகர மாதிரி வச்சுக்கிறது. சூப்பராக இருக்குது வலிக்கிறதுக்கு. கூட்டுவிட்டால் நீட்டாக இருக்குது பாருங்களேன், சேவமாறு போட்டு கூட்டின மாதிரி. அப்பப்போ வலிச்சிட்டு மிதிக்காது. அதுதான் இப்போ காலையில் ஒருக்கா இப்போ இருக்கா வலிச்சாச்சு. காலையில் பசங்க வலிச்சிருவாங்க. இப்போ அவங்க வரக்கு லேட்டாகி சரி எல்லாம் மிதிச்சிருங்க, நான் மதியம் நான் வலிச்சிடுவேன். பாருங்க மணி 2, நல்லா இடி மின்னல், கரண்ட்டு போயிடும். ஃபஸ்ட்டு மிஷினை ஓட்டிக்கலான்ட்டு அந்த தவிடு காட்டி வச்சுட்டு இன்னும் பசங்க வரல பால் கறக்கிறதுக்கு. மணி 2க்கே இன்றைக்கி இடி மின்னல், டக்குன்னு கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. சரி மிஷினை ஓட்டிக்கலான்ட்டு வெளியே போய் விழுவுன்னு இதை வச்சுருக்கிறேன். டீன் வெளியே போய் விழுவும். வருஷமா சாப்பிட்டாச்சா? மெய் மருந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க செல்லு பார்க்குங்காட்டி. ஓகே ஓகே, இல்லைன்னா வாங்க சாப்பிட்லாம்ட்டு இருப்பார். தம்பி சாமி கும்பிடுங்க. பாருங்க மணி 5:30 ஆச்சு. சாமி கும்பிடுங்க, நீங்கள் வந்து கும்பிடுங்க பார்க்கலாம். எப்படி கும்பிடுவீங்க? வாங்க அங்கே வாங்க. சாமி கும்பிடுங்க. என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? என்னங்க சொல்லுங்க. எங்கே சாமி? எங்கே எங்கே நல்லா சொல்லணும். எங்கே இருக்குது சாமி? காமிக்கணும். இங்கே இங்கே சாமி எங்கே கும்பிட்ட? எங்கே திண்ணீர் வச்சுக்கிட்டீங்க? எங்கே திண்ணீர் வச்சிங்க? எங்கே சாமி கும்பிட்டீங்க? ஓகே. சரி வாங்க, சாமி கும்பிட்டாச்சு, சொல்லியாச்சாம். சாமி தரிசனம் முடிஞ்சது. டிஃபன் வேலையை ஆரம்பிக்கலாம். பாருங்கள் இன்றைக்கி வாக்கிங் கிளம்பியாச்சு. பட்டறைக்கு போயிட்டு போகாது அண்ணனை அவங்க பட்டறைக்கு போயிட்டான்ட்டு போயாத ஆகும்ன்ட்டு கிளம்புறான் பாருங்களேன். டிஃபன் செய்யலான்ட்டு இருந்தேன், என்ன ஸ்பீடு போகுது வேறு. இருமா கிளம்பிட்டீங்க என்னை விட்டுட்டு? சரி போங்க. வேகத்தப்ப செராக்ஸ் எடுக்க போயிருக்கு பாருங்களா, அவங்க அப்பாட்ட கூட்டிகிட்டு மறந்துடுவாங்கன்ட்டு. எங்கள் சாமி எதே செராக்ஸ் காட்டுங்க பார்க்கலாம். நீ மடக்கிற என்னை மடக்கக்கூடாது, சுருட்டக்கூடாது. நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஹோம்ஒர்க்கு நாங்களே மறந்தால் அது மறக்கிறது இல்லை. சூப்பர். கலர் பண்ணணும். சரி வாங்க. எனக்கு காலிஃப்ளவர் மிளகாட்டலான்ட்டு வறுத்துட்டுருக்கிறேன். காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சு வெந்தனிக்குள்ளே போட்டு எடுக்கலான்ட்டு போட்டு வச்சு தோசைக்கு கடலப்பருப்பு போட்டு வெங்காயம் வரமிளகாய் அரைச்ச ஊனி நம்ம அரைச்ச பொடி வீட்டில் கறி மசாலா அரைச்சது, தேங்காய், அவ்வளோதான். வெந்தனிக்குள்ள போட்டு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வேக வச்சுருக்கிறோம். மஞ்சத்தூள், சிக்கன் பொடி, பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கிறேன். வேகிட்டுன்னு மிளகு ஊற்றிக்கலாம். அரிசியும் பருப்பு, கோதுமை உப்புமா கலரி வச்சுட்டேன்.
இப்போ கலரிடுச்சு. கொஞ்சம் ஆறுனா நல்லா இருக்குன்னு கலரி வச்சாச்சு. வந்துச்சு. நாங்கள் 8:30 மணிங்கிறது இதெல்லாம் சாப்பிட்டாயிரும். பூ வேகிட்டுன்னு மிளகு ஊற்றிக்கலாம். காலிஃப்ளவர் கொதி வந்துடுச்சு. தோசை சுட ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி என்னோடய வேலை இவ்வளவு தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.